பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம சரவணன் இருந்துட்டு உன்னை நான் எந்த அளவுக்கு வெறுமனா ஆனால் நீ எனக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் இருந்துட்டு போதையில் கூட மயிலை பற்றி நினச்சி ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க. பாண்டியன் இருந்துட்டு சரவணனை எட்டி பார்க்குறாங்க. பார்த்தா சரவணன் இருந்துட்டு மயிலோட பேரை சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க. இனிமே என் வாழ்க்கையில் உன்னை நான் பார்த்துடவே கூடாது, உனக்கு எனக்கு இருக்கிற பந்தம் இதோட முடிஞ்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் நம்ம கோமதி இருந்துட்டு, என்னங்க இது சரவணனோட வாழ்க்கை இதோட முடிஞ்சு போயிடுவா, இனிமே அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கவே இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், யார் சொன்னா அவனுக்கு இதுக்கு மேலே தான் வாழ்க்கையே இருக்கு, இப்போ மயிலை பற்றின விஷயம் அவன் தீர்மானமோ ஒரு முடிவு எடுக்கணும், அதுக்கப்புறமா தான் அவன் வாழ்க்கையை பற்றியே நம்ம பேச ஆரம்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம கோமதி பாண்டியன் வந்து கோமதி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் மீனா இருந்துட்டு, இப்போ இவருக்கு தெரிஞ்ச உண்மை வீட்டில் யாருக்காவது தெரிஞ்சால் கண்டிப்பாக இவர் சொல்கிற மாதிரி எல்லாருமே மனசு ரொம்ப கஷ்டம்தான் படுவாங்க. ஆனால் நம்ம மயிலக்காவும் ரொம்ப பாவம் தானே, ஏதோ குடும்ப கஷ்டத்துக்காக போய் சொல்லிட்டாங்க. ஆனால் அவங்க சொன்னது மிகப்பெரிய போய் தான், நான் இல்லைன்னு சொல்லலை, அதுக்காக மயிலக்காவை பழி வாங்குறது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் ஒரு பக்கம் நினச்சிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் மயில் இருந்துட்டு சொன்ன மாதிரியே அவர் டிவோர்ஸ் மட்டும் பண்ணிட்டா கண்டிப்பாக நான் செத்தே போயிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியத்துக்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாக்கியம் இருந்துட்டு, நீ எதை பற்றியும் கவலைப்படாத, அவர் உனக்கு டிவோர்ஸ் கொடுத்தா கொடுக்கட்டும், அது இல்லாமல் நான் ஆக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதோட பிரம்ம முடிச்சிருக்காங்க.